சென்னை போரூரில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த 28 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இந்த பணத்தை கொண்டு வந்தவர்கள் யார், அவர்களுடைய விவரம் என்ன? அது மட்டுமல்லாது இது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை போரூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போரூரில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த பழைய 500, 1000 நோட்டுகள் 28 லட்சம் ரூபாய் சிக்கியது. சென்னை அனகாபுரத்தை சேர்ந்த ரஞ்சித்குமார், அன்புராஜ் ஆகியோரை கைது செய்த போரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரும் சீர்காழியை சேர்ந்த சதாம் என்பவரிடம் பணத்தை வாங்கி வந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பழைய 500, 1000 நோட்டுகளை மாற்றி தந்தால் 1,04,000 கமிஷன் என்பதால் பணத்தை மாற்ற சென்னையில் முயற்சி செய்து வந்ததாகவும் வாக்குமூலத்தில் அவர்கள் அளித்துள்ளனர். போரூர் குன்றத்தூர் சாலையில் காவல்துறை வாகன தணிக்கையின் போது பணத்துடன் இருவரும் சிக்கியுள்ளதும் இந்த விசாரணை தெரிய வந்தது. மேலும் இந்த 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்ற வந்து இருவரும் சிக்கியுள்ள சம்பவம் சென்னையிலே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோதுமை விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.